கோவையில் கடந்த ஆண்டு பருவமழை தாமதமானது மட்டுமல்லாமல் ஜனவரி மாதத்திற்கு பிறகு மழை பெய்யவே இல்லை. இதன் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் மற்றும் சிறுவாணி அணையின் நீர்மட்டமும் வெகுவாக குறைந்தது. இதையடுத்து 4 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகிக்கப்படும் என்று மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கோவை கோடியம்மன் கோவிலில் ஸ்ரீ நாகபக்தி அம்மன் சமூக ஆன்மீக அறக்கட்டளை சார்பில் ஸ்ரீ சிவசண்முக சுந்தர பாபுஜி சுவாமிகள் தலைமையில் கூட்டுமலர் வழிபாடு நேற்று நடைபெற்றது. இந்த வழிபாட்டில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து நேற்றிரவு முழுவதும் கோவை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கடும் மழை பெய்தது. இதையடுத்து கோவை மருமிச்சம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகபக்தி அம்மன் கோவிலில் இன்று சிறப்பு பூஜைகளும் வழிபாடும் காலை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். பின்னர் ஸ்ரீ சிவசண்முக சுந்தர பாபுஜி சுவாமிகள் கூறும்போது, அவசர காலங்களில் மழை பெய்யாமல் வறட்சி நிலவும் போது இது போன்ற கூட்டுமலர் வழிபாடு சிறப்பு பூஜைகள் செய்து மழை பெய்ய வைப்பது நடைபெறும் என்றும் அதுபோலவே தற்போது செய்யப்பட்டது என்றார். மேலும் அவர் உலக நன்மை வேண்டியும் தொழில் வளம் பெறவும் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் கூட்டுமலர் வழிபாடு நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 30ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு